ஆசி பெறுகிற திருபலியில் இணைகின்றோம். ஆசி பெறுகிற திருபலியில் இணைகின்றோம். இறை புகழை எங்கும் பாடி துதியை செலுத்திடுவோம். இறை புகழ் பாடுவதே என்னும் இணையில்லா பலியாமே. இறை புகழ் பாடுவதே என்றும் இணையில்லா பலியாமே. புதிய ஆண்டினை துவங்கும் வேளையில் மகிழ்ந்தே கொண்டாடுவோம். விண்ணில் மகிமையே, இந்த மண்ணில் அமைதியே. விண்ணில் மகிமையே, இந்த மண்ணில் அமைதியே என்று பாடும் தூதர் கூட்டம் புகழினை பாடிடுவோம். நல்மனம் கொண்டவராய் இறை தயவில் என்றும் வாழ்வோம். நல்மனம் கொண்டவராய் இறை தயவில் என்றும் வாழ்வோம். புதிய ஆண்டினை துவங்கும் வேளையில் மகிழ்ந்தே கொண்டாடுவோம். புதிய வானமும் புதிய பூமியும் மலர்ந்திட நாம் பாடுவோம். ஆசி பெறுகிற திருபலியில் இணைகின்றோம். ஆசி பெறுகிற திருப்பலியில் இணைகின்றோம். இறை புகழை எங்கும் பாடி துதியை செலுத்திடுவோம். இறை புகழ் பாடுவதே என்றும் இணையில்லா பலியாமே. இறை புகழ் பாடுவதே என்றும் இணையில்லா பலியாமே. புதிய ஆண்டினை துவங்கும் வேளையில் மகிழ்ந்தே கொண்டாடுவோம். புதிய வானமும் புதிய பூமியும் மலர்ந்திட நாம் பாடுவோம். விண்ணில் மகிமையே, இந்த மண்ணில் அமைதியே. விண்ணில் மகிமையே, இந்த மண்ணில் அமைதியே இன்று பாடும் தூதர் கூட்டம் புகழினை பாடிடுவோம். நல்மனம் கொண்டவராய் இறை தயவில் என்றும் வாழ்வோம். நல்மனம் கொண்டவராய் இறை தயவில் என்றும் வாழ்வோம். புதிய ஆண்டினை துவங்கும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றது. திருப்பாடல்கள் 65 வசனம் 11. அன்பு இறை மக்களே, புத்துணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் பூரிப்பில் புலர்ந்திடும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். பாலன் பிறந்து 8ஆம் நாள் இயேசு என்று பெயரிட்ட நன்னாளாம் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நாளில் புத்தாண்டின் முதல் நாள் என்ற முப்பெரும் விழாவில் இறைவனின் நன்மைத்தனமும் அவரின் பேரிரக்கமும் நிறைவாய் கிடைக்க அருள் வேண்டுவோம். 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணிக்கும் நாம் அனைவரும் திரு அவையின் அனைத்து படிப்பினைகளை மனதில் சிந்தித்தவர்களாய் நம்பிக்கையில் நாளும் வளர நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் பலனளிக்க இந்நன்னாளில் மன்றாடுவோம். நம் நாட்டிலும் வீட்டிலும் உள்ளத்திலும் நிறைவான நிம்மதி, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி கிடைக்கவும் அன்னை மரியின் துணையை நாடிடுவோம். இப்புதிய ஆண்டிலே நாம் தனித்து அல்ல, மாறாக சேர்ந்து பயணிப்போம். பகைமையை அல்ல, மகிழ்வையும் அன்பையும் கொடுத்து பகிர்ந்து நல் உள்ளங்களாக மாறிட அருள் வரங்களை கேட்டு தொடரும் இக்கல்வாரி பலியில் இணைந்திடுவோம், இறையருள் பெற்றிடுவோம். சகோதரர் சகோதரிகளே, இந்த நள்ளிரவு நேரத்திலே நாம் புத்தாண்டில் அடி எடுத்து வைக்க ஒரு சில நிமிடங்களே உள்ளன. கடந்த ஆண்டு நம்மை விட்டு செல்ல போகின்றது. எனவே கடவுளுக்கு நாம் கடந்த 1 மணி நேரமாக நன்றி கூறி அவரை தொழுதோம். இப்பொழுது புத்தாண்டு தொடங்கும் இவ்வேளையிலே இந்த புத்தாண்டை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஜூபிலி 2025 கொண்டாடுகின்ற நமக்கு இறைவனின் அன்பும் அருளும் ஆசீரும் எல்லாவிதமான உதவிகளும் நல்ல உடல் சுகமும் வாழ்க்கையிலே முன்னேற்றமும் பிள்ளைகளுடைய படிப்பு, அறிவு, வளர்ச்சி, நம்முடைய தொழில் முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் ஆண்டவர் நமக்கு இந்த புத்தாண்டிலே உறுதுணையாய் இருக்க வேண்டும். நாம் எல்லா துறையிலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியை சிறப்பாக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். நான் என்னுடைய இந்த திருப்பலியை நம்முடைய மறைமாவட்டத்திலே இந்த ஜூபிலி ஆண்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய குருக்களுக்காகவும், நம்முடைய பங்கு மக்களாகிய உங்களுக்காகவும், துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் ஒப்புக் கொடுக்கின்றேன். கடவுள் நம் எல்லாருடைய வேண்டுதலை கேட்டு நமக்கு நிறை வாழ்வை அளிப்பாராக, மகிழ்ச்சியாய் வாழச் செய்வாராக. இன்று நாம் கொண்டாடுகின்ற கடவுளின் தாய் புனித மரியா நமக்கு துணையாயிருந்து நம்மை வழிநடத்தி, நமக்கு பரிந்துரைத்து வழிநடத்தி அழைத்து செல்வாராக. இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்று எப்போது மனமருந்துவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வாழ தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையாள் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. இதற்கெல்லாம் நாங்கள் தகுதி உள்ளவராயிருந்திட எங்களுக்கு உமது அருள் ஆசியை நிறைவாய் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நம் பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம்.
ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசீர் வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மீது ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடம் நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசீர் வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 67 நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் 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 மீது எமக்கு இறங்கி ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளுடைய மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளுடைய மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்கடித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர்.
கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. கடவுள் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. கடவுளின் மீது இறங்கிய மக்கள் ஆசீர் வழங்குவீராக. கடவுளின் மீது இறங்கிய மக்கள் ஆசீர் வழங்குவீராக. இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 4 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது.
தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, புத்தாண்டு புலர்ந்து விட்டது. இந்த புத்தாண்டை தொடங்குகின்ற முதல் நாளிலேயே திரு அவை மரியாவின் விழாவை கொண்டாடுகின்றது. கடவுளின் தாய் புனித மரியா என்ற விழாவை கொண்டாடி அந்த அன்னையினுடைய பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் அடைக்கலத்திலும் இந்த புத்தாண்டு முழுவதையும் நாம் ஒப்பு கொடுத்து இறை ஆசியை அந்த அன்னையினுடைய பரிந்துரைகள் வழியாக பெற்றுக்கொள்ள நமக்கு ஏற்பாடு செய்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருவிழாவின் பெயரே கடவுளின் தாய் புனித மரியா. நம்முடைய சீர்திருத்த சபையை சார்ந்த சகோதரர்கள், அதாவது பிரிவினை சபையை சார்ந்த சகோதரர்கள் மரியா கடவுளின் தாய் என்பதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புவது இல்லை. ஆனால் இதற்கான ஆதாரங்கள் விவிலியத்திலேயே ஏராளமாய் இருக்கின்றன. எசாயா இறைவாக்கினர் அவருடைய நூலில் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இவ்வாறு எழுதுகிறார்: ஓர் இளம்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருளாகும். ஆகவே பிறக்கின்ற குழந்தை கடவுள். அந்த குழந்தை பிறப்பதால், இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா பிறப்பதால், கடவுள் இம்மானுவேலாக நம்மோடு இருப்பவராக இருக்கின்றார் என்று அந்த வாசகம் கூறுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, எசாயா இறைவாக்கினர் நம் ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே இதை எழுதி வைத்திருக்கிறார். ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தூய ஆவியாரின் வல்லமையால் தூண்டப்பட்டு பிறக்கப் போகின்றவர் கடவுள். அவர் பிறப்பின் வழியாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றார். அதே போன்று நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது: இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. மரியாவிடம் அந்த கபிரியேல் வானதூதர் வந்து இச்செய்தியை சொல்லுகிறார்: நீர் கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். தொடர்ந்து 32ஆம் வசனத்திலே சொல்லுகிறார்: அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். ஆக கபிரியேல் வானதூதர் சொல்வது என்ன? அவர் உன்னத கடவுளின் மகனாக இருப்பார். கபிரியேல் வானதூதர் தாமாக எதையும் தம் சொந்த விருப்பப்படி சொல்ல முடியாது. ஒரு தூதர் என்றால் யார் அவரை தூதராக அனுப்புகிறார்களோ, அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்வதுதான் ஒரு தூதனுடைய வேலையாகும். ஆகவே கபிரியேல் வானதூதர் விண்ணக தந்தை கடவுள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறாரோ அந்த செய்தியைத்தான் அந்த கபிரியேல் வானதூதர் சொல்லுகிறார். அவர் சொல்வது
கருவுற்று ஒரு மகனை நீர் பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் உன்னத கடவுளின் மகனாக இருப்பார். அவர் உன்னத கடவுளின் மகனாக இருப்பார் என்பதை சொல்வது யார்? கபிரியேல் வானதூதர் அல்ல, விண்ணக தந்தையே சொல்லுகிறார். பிறக்கப் போகின்ற பாடன் கடவுளின் மகனாக இருப்பார் என்று. எனவேதான் மரியாவை நாம் இறைவனின் தாய், கடவுளின் தாய், புனித மரியா என்று கொண்டாடுகின்றோம். மேலும் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 41 முதல் வாசிக்கும்போது அதிலே சொல்லப்படுகின்றது. அந்த வானதூதர் மேலும் மாதாவிடம் சொல்லுகிறார், உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். குழந்தை பெற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே மரியா புறப்பட்டு மலை நாட்டில் உள்ள ஐன் கரீம் என்ற ஊரில் உள்ள எலிசபெத்தின் வீட்டுக்கு செல்லுகிறார். தம் உறவினரான எலிசபெத்தை அவர் வாழ்த்துகின்றார். அந்த வாழ்த்தை கேட்டவுடனே வயிற்றிலே இருந்த குழந்தை, அதாவது திருமுழுக்கு யோவான் குழந்தையாக இருந்த அவர், அந்த குழந்தை துள்ளியது மகிழ்ச்சியால் என்று பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவின் தாய் என்னிடம் வந்திருக்கிறார், இந்த இயேசுவுக்கான வழியைத்தான் நான் ஏற்பாடு செய்ய இருக்கிறேன், கடவுளே என்னை தேடி வந்திருக்கிறார் என்று அந்த திருமுழுக்கு யோவான் தம் தாய் எலிசபெத்தின் வயிற்றிலேயே அக்களிப்பால் துள்ளினார் என்று 41ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அவர் தூய ஆவியால் நிரப்பப்படுகின்றார். எலிசபெத்து இவ்வாறு தூய ஆவியால் நிரப்பப்பெற்ற எலிசபெத்து என்ன சொல்லுகின்றார்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், நான் எம்மாத்திரம் என்று கேட்கின்றார் மரியாவை நோக்கி. ஆக எலிசபெத்து சொல்லுகின்ற வார்த்தை என் ஆண்டவரின் தாய். அவர் சாதாரண பெண் அல்ல, மாதா சொந்தக்காரி அல்ல, அதைவிட மேலாக என் ஆண்டவரின் தாயாக இருக்கின்றார். அந்த ஆண்டவரின் தாய் என்னை தேடி என்னிடம் வர நான் யார் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளையும் சொல்வது எலிசபெத் அல்ல. 41ஆம் வசனத்திலே ஒரு வசனத்திற்கு முன்னாடியாக நாம் பார்த்தவாறு எலிசபெத்து தூய ஆவியால் நிரப்ப பெற்றார். அந்த தூய ஆவிதான் சொல்லுகிறார். எனவே முதலிலே சொன்னேன், கபிரியேல் தூதர் விண்ணக தந்தை சொன்னதை, உன்னத கடவுளின் மகனாக அந்த குழந்தை இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்றார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி, அந்த கடவுளே, அந்த ஆண்டவரே என்னை தேடி வந்திருக்கிறார், அவருடைய தாய் மரியா வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அதே போன்று யோவான் நற்செய்தியாளர் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. வாக்கு என்பது இறை வார்த்தையாகிய கடவுள், மகனாகிய கடவுள். ஆகவே சொல்லுகிறார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, அவர் வழியாகவே அனைத்தும் படைக்கப்பட்டன, அவரால் அன்று எதுவும் படைக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே உலக படைப்பை நிறைவேற்றிய அந்த வார்த்தையாகிய வாக்காகிய கிறிஸ்து எப்படி பிறக்கிறார் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், அந்த யோவான் நற்செய்தியாளர் 14ஆம் வசனத்திலே, வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். ஆக கடவுளின் மகனாகிய வார்த்தை கன்னிமரியாவின் வயிற்றிலே மனிதராக உருவாகி பிறக்கின்றார். அவர் மனிதராக பிறந்த பிறகு
மக்களிடையே நம்மிடையே குடிகொண்டார் என்று வாசிக்கின்றோம். முதலிலே சொன்னோம், எசாயா சொன்னார், அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர் நம்மிடையே குடிகொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே கடவுள் மனிதனாக பிறந்து நம்மோடு இருப்பவர். அன்று மாத்திரமல்ல, என்றும் நம்மோடு இருப்பவர். இன்றும் நம்மோடு கடவுள் இருக்கிறார். இந்த புத்தாண்டு முழுவதும் கடவுள் நம்மோடு இருப்பார். நம் வாழ்விலே அவர் இருப்பார் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம் என்றோ. கலாத்தியருக்கு பவுலடியார் எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லுகின்றார். காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். பாருங்கள், எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. கடவுள் தம் மகனை, வார்த்தையான தம் மகனை இயேசுவை கன்னியிடம் பிறந்தவராக, ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். மேலும் இந்த மரியா இறைவனின் தாய் என்பதால் எப்படிப்பட்ட மகிமைக்கு உயர்த்தப்படுகிறார், மாட்சிக்கு உட்படுத்தப்படுகிறார் என்பதை திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. பெண் ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். மரியாவுக்கு என்ன உடை கொடுக்கப்பட்டது? கதிரவனே உடையாக கொடுக்கப்பட்டார். அவருடைய காலடியில் நிலா இருந்தது. படைப்பு எல்லாம் அவருக்கு அடிபடுகின்றன. தலையிலே அவர் அந்த கதிரவனை ஆடையாக உடையிலே அணிந்திருக்கின்றார். நிலா அவருடைய காலடியில் இருக்கிறது. அவருடைய தலை மீது 12 விண்மீன்கள் இருக்கின்றன. ஆக இவ்வாறு மரியா ஓர் அரசியாக உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார் என்பதையும் இந்த பகுதியானது நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, திரு அவை தொடக்க காலத்திலிருந்தே இறை மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு அறிவித்தது, மரியா பெற்றெடுத்தது கடவுளின் மகன், அவர் கடவுளின் தாய் என்பதை வலியுறுத்தி வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக கிபி 425ஆம் ஆண்டிலே கூடிய எபேசு நகரில் கூடிய எபேசு திருச்சங்கம் என்ன சொல்லுகிறது? மரியா யாருக்கு பிறப்பை கொடுத்தார்? சாதாரண மனிதனுக்கா அல்லது கடவுளின் மகனுக்கா? மரியா சாதாரண மகனின் தாயா அல்லது இறைவனின் தாயா என்ற பேச்சு வாக்குவாதம் நடைபெற்றது. அதிலே திருத்தந்தை இருந்தார், கர்தினால்கள் இருந்தார்கள், ஆயர்கள் இருந்தார்கள். எல்லாரும் கூடி பேசிய போது கடைசியாக என்ன முடிவு? இவர்கள் அந்த சங்கத்திற்குள்ளே முடிவெடுக்கிறார்கள், மரியா இறைவனின் தாய், மரியா கடவுளின் தாய் என்பதை அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்துகின்றார்கள். அதே நேரத்திலே அங்குள்ள தெருக்களிலே அந்த வழிபாடு, அந்த கூட்டம் நடைபெற்ற அந்த மரியன்னையின் பேராலயத்திற்கு வெளியே மக்கள் மிகத்திரளாக கூடி ஊர்வலமாக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு போகிறார்கள்? மரியா இறைவனின் தாய், மரியா இறைவனின் தாய், அவர் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். ஆகவே இந்த திருச்சங்கம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதே நேரத்திலே மக்களும் தங்களுடைய குரலை எழுப்பி மரியா இறைவனின் தாய் என்பதை அறிக்கையிட்டார்கள். 12ஆம் நூற்றாண்டின் நடுவிலே 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே வாழ்ந்த புனித பொனவெந்தூர் ஒன்றை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிறார், கடவுள் தாம் படைத்த விண்ணகத்தை விட இன்னும் மிக மேலான ஒரு விண்ணகத்தை அவர் விரும்பினால் படைக்க முடியும். அவர் தாம் படைத்த இம்மண்ணுலகத்தை விட இன்னும் உயர்வான ஒரு மண்ணகத்தை படைக்க வேண்டும்.
மிகச்சிறந்த ஒரு மண்ணகத்தை படைக்க வேண்டும் என்று விரும்பினால் அவரால் படைக்க முடியும். ஆனால் அவர் மரியாவை விட மேலான ஒரு பெண்மணியை ஒருபோதும் படைக்க முடியாது. ஏனென்றால் மரியா சாதாரண பெண் அல்ல, சாதாரண படைப்பல்ல, அவர் கடவுளின் தாய். எனவே அவரை விட ஒரு சிறந்த பெண்மணியை கடவுளே விரும்பினாலும் படைக்க முடியாது என்று புனித பொனவென்தூர் கூறியிருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். திரு அவை காலம் காலமாக மரியா கடவுளின் தாய் என்பதை வலியுறுத்தி வந்துள்ளது. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி. ஆகவேதான் நாம் புத்தாண்டை மரியன்னையின் பாதுகாப்பில் வைத்து அதை தொடங்குகின்றோம், அதை கொண்டாடுகின்றோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கமும் அதைத்தான் கூறுகின்றது. மரியா ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தாயாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவிலே நாம் அனைவரும் சகோதரர் சகோதரிகளாக மாறுகின்றோம். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே கேட்டது போல நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் சகோதரராக சகோதரியாக இருக்கின்றோம். எனவே இயேசுவின் சகோதரராகிய நமக்கு மரியா தாயாக இருக்கின்றார். ஏனென்றால் இயேசு நமக்காக என்ன செய்தார்? சிலுவையில் அவர் தொங்கிய போது யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் கூறுவது போல புனித யோவானை பார்த்து ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். அவர் சொல்லுகிறார், மரியாவை சுட்டிக்காட்டி, யோவான் இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். ஆகவே தன்னுடைய தாயை யோவானுக்கு தாயாக இயேசு கொடுத்தார். யோவான் என்பது ஒரு அடையாளம்தான். இயேசுவில் நம்பிக்கை கொள்வோர் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்குமே மரியா தாயாக இருக்கின்றார். ஆகவே மரியா கடவுளின் தாய் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய தாய், உங்கள் ஒவ்வொருவருடைய தாய், நம் அனைவருடைய தாய், உலகம் முழுவதற்கும் தாய். இன்னும் சொல்ல போனால் திரு அவை முழுவதற்கும் தாயாக இருக்கின்றார். எனவேதான் மரியாவை மேரி மதர் ஆஃப் த சர்ச் என்று சொல்லுகிறோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் லூமன் ஜென்சியும் பொதுநிலையினர் பற்றிய அந்த ஏட்டிலே 6ஆம் அதிகாரம் முழுவதும் மரியாவின் சிறப்பை எடுத்து கூறுவதாக இருக்கின்றது. அந்த ஏட்டிலே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே சொல்லப்பட்டிருப்பது, மரியா திருச்சபையின் தாய், மரியா நம் ஒவ்வொருவரின் தாய், மரியா இந்த உலகிற்கு தாயாக இருக்கின்றார். அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார், அரணாக இருக்கின்றார், அடைக்கலமாக இருக்கின்றார். அவர் நமக்காக எப்போதும் கடவுள் முன்னிருந்து விண்ணகத்திலே பரிந்துரைப்பவராக ஜெபிப்பவராக இருக்கின்றார் என்று கூறுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் மரியன்னையை வேண்டுவதெல்லாம் என்ன? அம்மா, தாயே, இதோ உன் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசும் என்று கேட்க வந்திருக்கின்றோம். அரசர்கள் முதல் நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, சாலமோன் அரசர் தம்முடைய மாட்சிமிகு அரியணையிலே அமர்ந்திருக்கின்றார். அங்கே அந்தோனியா என்பவருக்காக அங்கே பட்டத்து அரசியாகிய பெத்சபா வருகின்றார். அரசன் சொல்லுகின்றார், பேரரசன் சாலமோன் சொல்லுகின்றார், அம்மா வாங்கள், என் வலப்புறத்திலே அமருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அரசன் அரசியாகிய தம் தாயை வலப்பக்கத்தில் அமரச் செய்கின்றார். அப்பொழுது சொல்லுகின்றார், அம்மா ஏதாவது தேவையா என்று கேட்கின்றார். அந்த தாய் சொல்லுகின்றார், அந்தோனியாவுக்காக நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது சாலமோன் அரசர் சொல்லுகின்றார், அம்மா நீங்கள் கேட்டு நான் இல்லை என்று சொல்வேனா? சொல்லத்தான் முடியுமா? நீங்கள் என் தாய் அல்லவா, நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே,
என்று மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர் எங்கிருக்கின்றார்? தம் இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவின் வலப்பக்கத்திலே மரியா வீற்றிருக்கின்றார். எனவே நாம் ஜெபிக்கின்ற போது மரியா நமக்காக தம் மகன் இயேசுவிடம் பேசுவார். சாலமோன் அரசர் சொன்னார் அல்லவா, அம்மா நீங்கள் கேளுங்கள், எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்று. அதே போல மரியன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் தேவைகளுக்காக தம் மகன் இயேசுவிடம் ஜெபிக்கிறார், மன்றாடுகின்றார். அப்போது நாம் கேட்பதையெல்லாம் அந்த அன்னை வழியாக கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். ஆகவேதான் இந்த ஆண்டை நாம் மரியன்னையினுடைய பாதுகாவலில் வைத்து தொடங்குகின்றோம். அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசி நமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பெற்று தருவார். அந்த அன்னை மரியா நாம் ஒருவேளை பாவத்திலே உழன்று கொண்டிருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும், நாம் ஆன்மீக வாழ்விலே இறந்து போனவராக இருந்தாலும் கூட அந்த அன்னை நமக்கு உயிர் கொடுப்பவராக இருக்கின்றார். ஒரு உண்மை நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ரேச்சல் என்ற ஒரு பெண்மணி இருந்தார். ஐரோப்பிய நாட்டிலே வாழ்ந்தார். அவர் இரட்டை குழந்தைக்கு தாயாக இருந்தார். அவர் வயிற்றினுள்ளே 2 குழந்தைகள் இருப்பதை அவர் உணர்ந்தார். அந்த பிள்ளைகளுடைய அசைவுகளை வைத்து ஒரு நாள் வந்தது, அவருக்கு பேறுகாலமும் வந்தது, இரட்டை குழந்தைகளும் பிறந்தன. அவர் கண் விழித்து பார்த்தபோது ஒரு குழந்தை அருகிலே இருந்தது. மருத்துவரை, செவிலியரை அழைத்து கேட்கின்றார், எனக்கு 2 குழந்தைகள் அல்லவா பிறந்திருக்க வேண்டும், அதை நான் பேறுகாலத்தின் போதே உணர்ந்தேனே, அந்த குழந்தை எங்கே என்று. அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் தான் பிறந்தன, ஆனால் ஒரு குழந்தை இறந்து போய்விட்டது, இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கிறது, அதுதான் உங்கள் பக்கத்திலே இருக்கிறது, நாங்கள் இறந்த குழந்தையை அடக்கம் செய்ய இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த தாய் சொல்லுகிறார், இல்லை, அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள், நான் என் குழந்தையை என் தோள் மீது அணைத்து வைத்திருக்க வேண்டும், நான் கொஞ்சி மகிழ வேண்டும், அதன் பிறகு வேண்டுமானால் அடக்கம் செய்து கொள்ளலாம், நீங்கள் முதலில் கொண்டு வாருங்கள் என்று கேட்கின்றார். அந்த குழந்தை, இறந்து போன குழந்தை கொண்டு வரப்படுகிறது. அந்த குழந்தை அந்த தாயின் நெஞ்சின் மீது சாத்தி வைத்து கொண்டு அந்த குழந்தையை இறுக பற்றி கொண்டு அவர் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகின்றார். அவருடைய இதய துடிப்பை அந்த குழந்தை உணர்கின்றது. ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றது. அந்த குழந்தை கத்துகிறது. இது உண்மை நிகழ்வு ஆகும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இறந்து போனவர்களாய் இருந்தாலும் கூட நம்முடைய பாவத்தின் காரணமாக நம்முடைய ஆத்மம் செத்து போய் இருந்தாலும் கூட அந்த அன்னை மரியா நம்மை அன்போடு இருகரம் விரித்து வரவேற்கின்றார். அந்த அன்னை நம்மை தம் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிறார். அந்த அன்னையினுடைய இதய துடிப்பின் வழியாக, அந்த அன்னையினுடைய உணர்வுகள் வழியாக நமக்கு வாழ்வு கொடுக்கப்படும். எனவே இந்த எண்ணத்தில்தான் திரு அவை நமக்கு சொல்லுகின்றது, அன்னை மரியாவின் பாதுகாவலில் இந்த புத்தாண்டை நாம் தொடங்குவோம் என்று. எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவிடம் செல்வோம். அன்னை மரியா நமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் பெற்றுக் கொடுப்பார். ஒரு கடைக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு தாய் தன் மகனை, சிறுவனை அழைத்து கொண்டு சென்றிருந்தார். நிறைய பொருள்களை வாங்கினார்கள். வெளியே வருகின்ற போது பணத்தை கட்டிவிட்டு வருகிறார்கள். அப்போது கடைக்காரர் பார்த்து அந்த தாயின் அருகிலே நின்ற சிறுவனை பார்த்து சொல்லுகிறார், தம்பி இங்கே வா, இதோ இந்த பாட்டில் என்று பெரிய பாட்டில் எடுத்து காட்டுகிறார். நிறைய சாக்லேட்டுகள் உள்ளே இருக்கின்றன, உனக்கு வேண்டியதை நீயே அள்ளிக்கொள் என்று சொல்லுகின்றார். அந்த சிறுவனோ
நான் அல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஏன் என்று கேட்க, இல்லை நான் அல்ல மாட்டேன், நீங்கள் உங்கள் கையால் அள்ளி கொடுங்கள் என்று கேட்கின்றான். அந்த பெரியவரும் தம்முடைய கை நிறைய சாக்லேட்டுகளை அள்ளி அவன் கையிலே கொடுக்கின்றார். பிறகு கேட்கின்றார், அந்த சிறுவன் 2 கைகளையும் விரித்து வைத்து அவ்வளவு சாக்லேட்டுகளையும் பெற்றுக்கொள்கிறான். அப்பொழுது கேட்கிறார், நீ ஏன் எடுக்கவில்லை என்று. அப்போது அந்த சிறுவன் சொன்னான், என்னுடைய கை மிகச்சிறிய கை, நான் அள்ளினால் 4-5 சாக்லேட்டு தான் வரும். ஆனால் உங்கள் கை பெரிய கை, நீங்கள் அள்ளி கொடுத்தாக்க 10-20 சாக்லேட்டுக்கு மேலே வரும். அதில் பாருங்க, கையில் வச்சுருக்கேன். ஆகையினால தான் சொன்னேன், நீங்கள் உங்கள் கையால் அள்ளி கொடுங்கள் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் கேட்பதை கொஞ்சமாக கேட்டாலும் தாய் மரியா நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி அந்த மால் ஓனர் எவ்வாறு கை நிறைய அள்ளி கொடுத்தாரோ, நாம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வரங்களை, ஆசிரை அன்னை மரியா தம் கரங்களால் பெற்று நமக்கு கொடுப்பார். இறைவன் கொடுப்பதை அவர் நமக்கு வாரி வழங்குவார். எனவே நாம் இந்த ஆண்டை அன்னை மரியாவுடைய பாதுகாவலில் வைப்போம். அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசுவார், நமக்கு தேவையான உதவிகளை பெற்று தருவார். நாம் என்றும் அந்த அன்னையின் பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த புத்தாண்டிலே நாம் எடுக்கின்ற இந்த முயற்சிகள் இந்த ஜூபிலி ஆண்டை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கும், அந்த அன்னையைப் போல அன்பு, கனிவு, இரக்கம் போன்ற பண்புகளால் நிறைந்த ஜூபிலி ஆண்டாக இந்த 2025 அமையவும் இறைவன் நமக்கு அருள் தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். அதற்கான வரத்தையும் இத்திருப்பலியில் மன்றாடி கேட்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தன்னை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை இப்போது எழுப்புவோம். மாட்சியையும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள
எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகிர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பே, எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுக ஒளி என்றும் நிலைத்திருக்கச் செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் தூய ஆவியானவரின் அருட்கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களில் உம் நீதியின் ஒளியால் நிரப்பி எம் மத்தியில் வாழும் ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் சிலுவையின் பின்னால் இளைப்பாறுதல் அடைந்து உன் அன்பின் ஒளியில் அகில உலகம் தலை தொடங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு அரணும் அடைக்கலமாய் இருந்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக கொடுத்து அனைத்து மானுடம் அமைதி, மன மகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தலை தொங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் கைகளை குவிப்போம், கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரின் அருளை வேண்டுவோம். கடந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்விலே இருந்த தீமைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து இப்போது தொடங்கியுள்ள இந்த புத்தாண்டிலே, ஜூபிலி ஆண்டிலே நம் வாழ்வு வளமான ஒரு வாழ்வாக ஆன்மீக அளவிலும் பொருளாதார அளவிலும் உடல் நலத்திலும் பிள்ளைகளுடைய கல்வி அறிவிலும் இளையோர் இளம்பெண்களுடைய எதிர்காலத்திலும் இறைவனின் ஆசீர் நிறைவாக கிடைத்திட வேண்டுமென்று நம் கருத்துக்களை சொல்லி அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை புனிதமான தம் திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அந்த அன்னை மரியா, உம் நம்பிக்கையாளராகிய எங்களுடைய மன்றாட்டுகளை உம்மிடம் பரிந்துரைத்து உம்மிடமிருந்து எங்களுக்கு தேவையான அருளை நிறைவாய் பெற்றுத்தர உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. தருவேன் தருவேன் இயேசு பாலனே, தருவேன் தருவேன் இயேசு தெய்வமே, என்னை தந்து ஏற்றுக்கொள்ளுவே, என்ன
தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. காயின் தந்த கனிகள் உன்னை சேருமா? தயவு நேற்று தந்தால் உன்னை ஈர்க்குமா? காயின் தந்த கனிகள் உன்னை சேருமா? தயவு நேற்று தந்தால் உன்னை ஈர்க்குமா? ஆயம் போல அன்பால் சேயை போல பண்பால் வாடும் வாழ்க்கை தூய காணிக்கை. தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. துணிவு இல்லா மனங்கள் உன்னை சேருமா? பணிவு இல்லா வாழ்வும் உன்னை ஏற்குமா? துணிவு இல்லா மனங்கள் உன்னை சேருமா? கனிவு இல்லா வாழ்வும் உன்னை ஈர்க்குமா? ஒளி கொடுக்கும் மெழுகாய் பயிர் விளைந்த நிலமாய் வாழும் வாழ்க்கை தூய காணிக்கை. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. காயின் தந்த கனிகள் உன்னை சேருமா? கயவ நேற்று தந்தால் உன்னை ஏற்குமா? காயின் தந்த கனிகள் உன்னை சேருமா? கயவ நேற்று தந்தால் உன்னை ஈர்க்குமா? ஆயன் போல அன்பால் சேயை போல பண்பால் வாடும் வாழ்க்கை தூய காணிக்கை. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. தருவேன் தருவேன் இயேசு பாலனே, தருவேன் தருவேன் இயேசு தெய்வமே. என்னை தந்தை ஏற்றுக்கொள்ளுமே. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். ஓம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
கரங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித கன்னிமரியாவின் தாய்மை பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூயாவி நழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லான வழியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மகிமையை வானதூதர் புகழ்கின்றனர். அரியணை தாங்குவோரும் ஆட்சி புரிவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் வணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயண செய்யும் திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையின உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புத்தாண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் அனைவரும் மற்றவர்களோடு எப்போதும் சமாதானமாகவே இருப்போம் என்ற எண்ணத்தோடு ஒருவருக்கொருவர் இப்போது அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக இவ்வுலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்கவும் திருவுடலாலும் திரு ரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தோன்றி நிற்கச் செய்தலும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து
நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமாகிய மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்ச்சி அடையும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எங்களை வழிநடத்த செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் மத்தியில் பிறந்திருக்கிற 2025 ஆண்டு நமக்கு இனிமையான ஆண்டாக இறை அருளும் இறை ஆசீரும் நம்மை இப்படி போல் சூழ்ந்து வரும் ஆண்டாக இருக்க இறைவனை வேண்டி இப்பொழுது நமது அன்பு ஆயரவர்கள் இந்த கேக்கை வெட்டி நம்மோடு இந்த மகிழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். புத்தாண்டு என்று புது வாழ்வு உண்டு நலம் நாமும் பெறுவோம். புத்தாண்டு என்று புது வாழ்வு உண்டு நலம் நாமும் பெறுவோம். வரும் காலம் இனி வளம் கூடி பெற வரும் கேட்டு வருவோம். இயேசுவின் வழியிலே இருள் நீங்கிடும் மொழியிலே நம் இதயம் கொண்டாடவே புது உதயம் கொண்டாடவே. புத்தாண்டு இன்று புது வாழ்வு உண்டு நலம் நாமும் பெறுவோம். வரும் காலம் இனி வளம் கூடி பெற வரும் கேட்டு வருவோம். நம்மை என்றும் காக்கவே ஒன்று சேர்ந்து இன்று நாமே இன்ப கீதம் பாடுவோம். அன்னை மரியின் தேவமைந்தன் நம்மை என்றும் காக்கவே ஒன்று சேர்ந்து இன்று நாமே இன்ப கீதம் பாடுவோம். புத்தாண்டு புது வாழ்வு உண்டு நலம் நாமும் பெறுவோம். வரும் காலம் இனி வளம் கோடி பெற வரும் கேட்டு வருவோம். நமது ஆயர் தந்தை அவர்களுக்கு நமது நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கும் விதமாக இப்பொழுது நான் பொன்னாடை போர்த்த நான் நமது ஆன்மீக தந்தை இணைந்து பொன்னாடை போர்த்த நமது உதவி பங்குத்தவர்கள் எளிய காணிக்க வழங்கி மகிழ்வார்கள். அன்பிற்குரியவர்களே, இங்குள்ள குருக்களுக்கும் துறவியருக்கும் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய ஆண்டவர் உங்களுக்கு அருள் தருவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன்
உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது முடிவில்லா ஆசியை அளவின்றி உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை விட்டு மீட்டு கொண்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடிக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பிலும் மகிழ்ச்சியிலும் ஆண்டு முழுவதும் மன நிறைவுடன் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. 2025 யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உன் திருமகனும் எங்கள் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியே செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அளவிடையும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. ஏற்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென்.